தொடர்ந்து அகப்பக்க வெளியீடு. மலேசியாவில் தொடர்ந்து சிறந்த சிறுகதைகள் எழுதப்படுகின்றன. அவை சில தொகுப்புகளில் மட்டுமே முடங்கிவிடுகின்றன. மலேசியாவின் சிறந்த சிறுகதைகளை ஒரு தளத்தில் சேகரிக்கப்பட வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தவர் இளம் எழுத்தாளர் பரிமிதா அவர்கள். அவரை மேடைக்கு அழைக்கிறோம். தொடர்ந்து இந்த தளத்தை வடிவமைத்த தர்மா அவர்களையும் தளத்தை செறிவுபடுத்திய எழுத்தாளர் அரவிந்த்குமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த தளத்தை தொடக்கி வைப்பதுடன் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்ற ஐயா திரு அருண்மகிழ்நன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அவர்கள் சிங்கப்பூர் தமிழர்களின் வரலாற்று கருவூலத்தின் அடிப்படைகளை ஆவணப்படுத்தும் முயற்சி ஐயா அவரது பணிகளிலேயே முதன்மையானது. தமிழ் வளங்களை எண்மயமாக்கியது. சிங்கப்பூரை விவரிக்கும் 50 நூல்களின் ஆசிரியர் குழு தலைமை பல நூல்களை மொழிபெயர்த்து செம்மை செய்து செயலாற்றியிருக்கிறார். இப்போது ஐயா அருள்மகின் அவர்கள் மலேசிய சிறந்த சிறுகதைக்கான அகப்பக்கத்தை அறிமுகம் செய்து வைப்பார். உங்களது பலத்த கரகோஷத்தை எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது ஐயா அருள்மகிழன் அவர்களால் அகப்பக்கம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. உங்களது பலத்த கரகோஷ எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஐயா அருண்மகிழன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று அரங்கேற இருக்கும் 3 படைப்பாளிகளுக்கும் எனது பாராட்டுகள். பெருமதிப்பிற்குரிய பிரம்மானந்த சரஸ்வதி அவர்கள், தமிழகத்திலிருந்து வந்திருக்கும் சு வேணுகோபால் அவர்கள், எனது அருமை நண்பர் டாக்டர் சண்முக சிவா அவர்கள், இயக்குனர் சஞ்சீவ் குமார் அவர்கள் என பெருந்தலைவர்கள் இருக்கும் அரங்கில் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இங்கே பேச அழைத்தமைக்கு நான் போற்றும் கொண்டாடும் நவீன் அவர்களுக்கு என் உளமார்ந்த நன்றி. இந்த காணொளியை பார்த்த பிறகுதான் உண்மையான காரணம் எனக்கு தெரிந்தது.
நான் படித்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை சூசகமாக சொல்வதற்கு தான் அவர் இங்கே அழைத்திருக்கின்றார். அவ்வளவு அருமையான ஒரு படைப்பு இது. அவர் எனக்கு இட்ட கட்டளை, இன்றைய இளையோர்கள் இடைவிடாமல் இயங்குவதும் செயல்புரிவதும் ஏன் அவசியம் என்னும் அடிப்படையில் தங்கள் உரை அமைய வேண்டும். குறிப்பாக மலேசியா போன்ற சிறுபான்மை தமிழர்கள் வாழும் நாட்டில் எதை நோக்கி நம் செயல்கள் இருக்க வேண்டும் என உங்கள் உரை அமையலாம். இதுதான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு. அதோடு மலேசியாவை பற்றி எனக்கு ஓரளவு தெரியும் என்றாலும் உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்லும் அளவுக்கு எனக்கு விவஸ்தை இல்லை. ஆனால் ஒரு நாட்டில் சிறுபான்மை சமூகம் எப்படி செயல்படலாம், சிங்கப்பூரில் நானும் என் தோழர்களும் எப்படி செயல்படுகிறோம் என்னும் அனுபவத்தையும் அதனால் பெற்ற சில படிப்பினைகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். என்னை பொறுத்தவரை ஒரு சில அடிப்படை சித்தாந்தங்களை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக விடாப்பிடியாக பின்பற்றி வருகிறேன். முதல் சித்தாந்தம் உபுண்டு, அதாவது ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் யூ என்பது. நான் என்பது உங்களால் தான் என்பது தான் என் அடிப்படை சித்தாந்தம். பொது வாழ்க்கையில் நானாக எதையும் சாதித்துவிட முடியாது என்பது இளம் வயதிலேயே எனக்கு புரிந்துவிட்டது. அதனால் நான் வளர்த்து கொண்ட மிகப்பெரிய திறமை என்னை விட கெட்டிக்காரர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு அவர்களுடைய திறமையினால் பல நல்ல காரியங்களை சாதிப்பது. அதை பற்றி மேலும் சில தகவல்களை பின் சொல்கின்றேன். என் இரண்டாவது சித்தாந்தம், I'm a minority citizen, but I'm not a second class citizen. நான் சிறுபான்மை குடிமகனாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் இரண்டாம் தர குடிமகனாக இருக்க மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். சீனர்களோ மலாய்க்காரர்களோ செய்யும் அளவிற்கு பெரிதாக செய்ய முடியாவிட்டாலும் நான் செய்வதை சரியாக செய்ய வேண்டும் என்பதில் தரமாக செய்ய வேண்டும் என்பதிலும் விடாப்பிடியாக இருந்தேன். இப்போதைக்கு இந்த இரண்டு சித்தாந்தங்களும் போதும் என்று நினைக்கின்றேன். இந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் நான் மேற்கொண்ட சில திட்டங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட சில பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதே என் உரையின் நோக்கம். நவீன் என்னோடு தொடர்பு கொண்ட போதெல்லாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். எங்கள் நிகழ்வுகளில் கேலண்டருக்கு இடமில்லை, கடிகாரம்தான். கடிகாரத்தில் மணி இல்லை, சின்ன மொழியில் பெரிய மொழி, நிமிடங்கள் நொடிகள் அதுதான் காட்டும். நீங்கள் 15 நிமிடத்துக்குள்ளே உங்கள் பேச்சை முடிச்சுக்கணும்னு பல முறை சொல்லிட்டார். ஆகையினால நான் அதை கடைப்பிடிக்க விரும்புகிறேன். நானே டைமர் வச்சுக்கிறேன். நான் இந்த அடுத்த சில நிமிடங்களில் 3 விஷயங்களை தான் சொல்ல விரும்புகிறேன். செய்க, சேர்ந்து செய்க, தொடர்ந்து செய்க. இதுதான். நான் இப்போவே பேச்சை முடிச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் கூட நேரம் கொடுத்துருக்கனால அதை பற்றி ஒரு சில விளக்கங்கள். இந்த செய்க என்பது என்னை பொறுத்தவரையிலையும் ஸ்டார்ட் ஸ்மால், ரேம்ப் அப் ஃபாஸ்ட். இதுதான். ஏன்னா தமிழர்களுக்கு ஒரு இயல்பான என்ன, அகலக்கால் எடுத்த போதே பெருசாக சிந்திக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் அப்படி நினைக்கிறது இல்லை. சின்னதாக செய்து பழகின பிறகு அதை பெரிதாக செய்யலாம் அப்படிங்கிறது தான். ஆகையினால அந்த வழியில் நான் முதல்ல செய்தது அடுத்த சொல்லுங்க. நான் தமிழகத்தில் பிறந்து 14 வயதில் தான் சிங்கப்பூருக்கு வந்தேன்.
எனக்கு அப்போ ஆங்கிலம் பேசவே தெரியாது. ஆனால் ஆங்கிலம் தெரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் இங்கே. அதனால் நான் ஈனிட் பிளைட்டன் படித்தேன். இங்கே எத்தனை பேர் ஈனிட் பிளைட்டன் படிச்சிருக்கீங்க? நீங்கள்லாம் பெரும்பாலும் 7 வயசு 8 வயசில் படிச்சிருப்பீங்க இல்லையா? நான் 14 வயசில் தான் படிக்க ஆரம்பித்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது 2 சீக்ரெட் 7, ஃபேமஸ் 5. இதை படித்த மாத்திரத்திலேயே எனக்கு ஒரு ஆசை, நம்மளும் அதே மாதிரி ஒரு சின்ன சங்கம் உருவாக்கணும் அப்படின்னு. ஆகையினால 15 வயதில் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்கள் ஒரு 4 பேரை சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஃபேமஸ் 5ன்னு சொல்லலாம், அதை அறிவுக்கழகம் அப்படின்னு தொடங்கினேன். இப்போ அதை பார்க்கும்பொழுது அந்த பேரே சரியில்லைன்னு தோணுது, வாய்ஸ் கிளப், அறிவு கழகம் அப்படின்னு. ஆனால் அந்த சமயத்தில் இதுதான் ஒரு ரப்பர் ஸ்டாம்போடு தொடங்கணும். அதுதான் அதனுடைய கடைசி வரை அதனுடைய சொத்துன்னா அந்த ரப்பர் ஸ்டாம்ப் மட்டும்தான். அப்படி பள்ளிக்கூட நாட்களிலேயே அந்த சங்கத்தை தொடங்கி என்னுடைய முதல் முயற்சி, அது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய முயற்சின்னு சொல்லலாம், அப்படி தான் பண்ணேன். அடுத்த ஸ்லைட். அப்புறம் இந்த நாட்டில் மலாயா பல்கலைக்கழகத்தில் நான் தமிழ் படிப்பதற்காக, தமிழ் இலக்கியம் படிப்பதற்காக வந்து 1967 அப்போ வழக்கம் போல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஜேர்னல் ஒன்று இருக்கும். இந்த தமிழ் ஒளி தான் எங்களுடைய ஜேர்னல். அதை நான் பொறுப்பேற்று அதை முற்றிலுமாக அந்த அட்டைப்படம் இதெல்லாம் ரொம்ப மாற்றி அமைத்து செய்தேன். அதற்கு என்னோட ரொம்ப துணையாக இருந்தவர் என்னுடைய வகுப்பிலே படித்த திரு ராஜு அவர்கள். நாங்கள் 2 பேர் தான் அதை சேர்ந்து இந்த முயற்சி செய்தோம். அஃப்கோர்ஸ் இது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் பலருடைய உதவிகள் தேவை இருந்தது. அதுலேருந்து பல பாடங்கள் நான் கற்றுக்கிட்டேன். ஓரளவு அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த ஸ்லைட். சேர்ந்து செய்க அப்படிங்கிறது தான் என்னுடைய 2வது. ஏன்னா நம்மால் சில விஷயங்கள் ஒரு தனி ஆளாலேயோ ஒரு 2 பேரோட சேர்ந்து செய்ய முடியும், ரொம்ப அருமையாக கூட செய்ய முடியும். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ஒரு பெரிய அளவில் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது சேர்ந்து செய்தால் தான் முடியும் அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் சில நிகழ்வுகள் நடந்தது. அது நம்ம தமிழில் வந்து ஊர் கூடி தேர் எடுக்கிறது. நான் எப்போ பேசும்பொழுதும் அதை சொல்லிடுறது. என்னுடைய முயற்சி இல்லை, ஊர் கூடி தேர் எடுத்தோம். நான் அந்த படத்தில் முதல் ஆளாக நின்று பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அவ்வளோதான் என்னுடைய பொறுப்பு, அவ்வளோதான் என்னுடைய பங்களிப்பு. இதை மற்றவர்களுடைய படிப்பு தான் முழுக்க முழுக்க அப்படின்னு. அந்த அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். 1982 ஆண்டில் சிங்கப்பூரில் அது வரைக்கும் இல்லாத ஒரு மாபெரும் விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். 13 நிகழ்வுகள் 7 நாட்கள் தொடர்ந்து நடந்தது. இந்திய கலை விழா என்று. அதற்கு முன்பு இல்லைங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது நடந்து கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் ஆகிட்டு அதற்கு பின்னும் அது மாதிரி நிகழ்ச்சி நடக்கலை. அது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட 400 பேர் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார்கள். அவர்கள் மூலமாகத்தான் அந்த 13 நிகழ்ச்சிகளும் நடந்தது. நாங்கள் யாருமே, எங்களுடைய அமைச்சர் இப்போ வந்து ப்ரொஃபஸர் ஜெயக்குமார் என்பவர், அவர் தான் தலைவராக இருந்தார். அவர் யாருமே எதிர்பார்க்காத அளவு அது வெற்றிகரமாக நடந்தது. அதற்கு காரணம் ஊர் கூடி தேர் எடுத்தது தான். அடுத்து பிறகு 2000ஆவது ஆண்டில் தமிழ் இணைய மாநாடு நடந்தது. இங்கே உள்ள சில பேருக்கு தெரியும். அதில் மிக முக்கியமான ஆளுமை உங்கள் நாட்டுக்காரர். ஆனால் அப்போதைக்கு எங்கள் நாட்டில் இருந்தார் திரு முத்து நெடுமாறன். நாங்கள் ஒரு 3-4 பேர் சிங்கப்பூரில் இருந்தவர்கள். அந்த மாநாட்டை அவங்க முதல்ல வந்து சாதாரணமாக ஒரு லெக்சர் ரூமில் நடத்துகிறதா தான் அவங்களுடைய திட்டம். ஆனால் கடைசியாக அது வந்து 3 தளங்களில் மிகப்பெரிய மாநாடாக அமைந்தது. 35,000 பேர் வந்தாங்க. அது மாதிரி மாநாடு அதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. ஆனால் முத்துனுடைய பழக்கம் என்னென்னா, என்னை எப்பவும் மட்டம் தட்டுறது தான். அடுத்த ஆண்டு அவர் மலேசியாவில் நடத்தினார். கிட்டத்தட்ட 50,000 பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக நடத்தி முடித்தார். ஆனால் 2 பேரும் நாங்கள் ஒத்துக்க வேண்டிய விஷயம், இது முத்து தனித்து நடத்தினதோ அருண்மகிழன் தனித்து நடத்தினதோ இல்லை, எல்லாரும் சேர்ந்து நடத்தினதுனால தான் அது அவ்வளவு பெரிய மாநாடாக உருவெடுத்தது. அதுக்கடுத்து
இதுதான் அந்த சிங்கப்பூரில் உலக தமிழ் எழுத்தாளர் மாநாடு முதல் முறையாக நடத்தினோம். நாங்கள் நவீனை கூப்பிட்டேன், அவர் வர மறுத்துட்டார். அந்த மாநாடும் தமிழ் எழுத்தாளர் கழகத்தோடு தான் பண்ணணும். ஆனால் பல பேர் சேர்ந்து பண்ணோம். அவங்க மட்டும் பண்ணியிருந்தால் இந்த அளவு சிறப்பாக நடக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி தான். எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. உலகம் முழுவதும் இந்த பல தமிழர் அல்லாத தமிழ் எழுத்தாளர்களும் அதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய முயற்சி, ஒரு உலகளாவிய முயற்சி அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இது தொடர்ந்து செய்க. நம்ம இந்த ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை சில சமயம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நான் செய்ய செய்ய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில், முதல் நிகழ்ச்சியில், அதுக்கு முன் நடத்திய நிகழ்ச்சியில் பல படிப்பினைகள் இருக்குது. அதை பல இதை நான் கற்றுக்கொண்டேன். அதனால் அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் செய்யும்போது there will always be mistakes. ஆனால் அந்த பழைய மிஸ்டேக்கை செய்கிறது இல்லை, புது மிஸ்டேக் செய்கிறது. இது என்னுடைய அனுபவத்தில் இந்த தொடர்ந்து செய்யும் பொழுது நம்ம இன்னும் மேம்படுத்திக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான். அந்த வகையில் அடுத்த ஸ்லைடு. ஒரு மிக முக்கியமான திட்டம், இங்கே சில பேருக்கு அதை பற்றி தெரியும், மின்மயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் தமிழ் இலக்கியங்களை 1965 அப்போ தான் நம்ம பிரிந்து போனது. 1965 2015 வரையும் 50 ஆண்டு இலக்கியத்தை மின்மயமாக்குறது, அதுவும் முன்னோடி திட்டம். யாரும் அது மாதிரி அது வரைக்கும் செய்யலை. அதை எங்களுடைய தேசிய நூலக வாரியம், அதனுடைய தமிழ்துறை தலைவர் இங்கே வந்திருக்காரு, திரு அழகிய பாண்டியன். ஆனால் இது செய்யும் பொழுது அழகிய பாண்டியன் அங்கே இல்லை. அதுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் அந்த படைப்பில் அவருக்கு பெரிய பங்கு உண்டு. அதை அப்புறம் சொல்கிறேன். தேசிய நூலக வாரியத்தில் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை முன்வைக்கும் பொழுது அவர்கள் இதுவரைக்கும் யாரும் அந்த மாதிரி செய்யலைங்கிறதுனால முதல்ல தயக்கம் இருந்தது. ஆனால் தமிழ் எழுத்தாளர்கள் மிக முக்கியமான ஒரு 20 பேரை முதல்ல சந்தித்து, இந்த மாதிரி ஒரு முயற்சி மேற்கொண்டால் நீங்கள் ஒத்துழைப்பீர்களா, உங்களுடைய படைப்புகளுக்கு அதை மின்மயமாக்குறதுக்கு உரிமை எழுதி கொடுப்பீர்களா? 20 பேரும் ஒரு மனதாக ஒற்றுக்கொண்டார்கள். அந்த ஒத்துக்கொண்ட அதை வைத்து தான் NLB எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க, தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு. இறுதியாக கிட்டத்தட்ட சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்கள் அத்தனை பேரும், ஒரே ஒரு பெரிய எழுத்தாளர் தவிர, அவர் பின்னால் வருத்தப்பட்டுக்கிட்டார், அவரை தவிர அத்தனை பேரும் தங்களுடைய படைப்புகளை மின்மயமாக்குறதுக்கு, அது அந்த நூல்கள் எல்லாம் லைப்ரரியிலே இருக்குது, அதை மின்மயமாக்குறதுக்கு உரிமையை அவங்க எழுதி கொடுத்தாங்க. அவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்திருந்தால் இந்த மின்மயமாக்க திட்டம் ஒருபோதும் நிறைவேறி இருக்காது. அதே மாதிரி அதை முடித்த கையோடையே நான் இன்னொரு திட்டத்தை முன்வைத்தேன். இது சிங்கப்பூர் நாடக மின்தொகுப்பு அப்படின்னு. அதற்கடுத்து சிங்கப்பூர் தமிழ் இசை மின்தொகுப்பு, இறுதியாக நடன மின்தொகுப்பு. இந்த அடுத்தடுத்த 4 ஆண்டுகளில் தொடர்ந்து அதை செய்துக்கிட்டே இருந்த ஒவ்வொரு கலையையும் மின்மயமாக்கணும் அப்படின்னு சொல்லி, அது இப்போ ஓரளவு பயனுள்ளதாகவும் பலரும் பாராட்டக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருந்து வருகிறது. ஒவ்வொரு சேவை செய்யும் பொழுது போன திட்டத்தில் உள்ள சில குறைபாடுகளை நீக்கி இன்னும் கொஞ்சம் சிறப்பாக மேம்படுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இறுதியாக இந்த கலைக்களஞ்சியம், இதனால தான் நவீன் அவசியம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னார். இந்த சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் இதுவரைக்கும் யாரும் செய்யாத ஒரு முயற்சி, முன்னோடி முயற்சி. அதனால் அதில் பல குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் தேசிய நூலக வாரியம், அதுலேயும் அழகிய பாண்டியனுடைய தலைமையில் ஒரு பெரிய குழு, அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழர் அல்லாத சீனரும் மலாய்க்காரர்களும் அதில் மிக முக்கியமான பங்களித்திருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒத்துழைப்பு, அதே மாதிரி இந்த சில என்சைக்ளோபீடியா பெரிய பெரிய வல்லுநர்கள் தான் எழுதுறது. இது மக்களால் மக்களுக்காக எழுதப்பட்டு கொண்டிருக்கின்ற கலைக்களஞ்சியம். கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதை செய்ததுனால ஓரளவு நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். அதோடு இது தொடர்கதை, இது முடிவுற்ற கதை இல்லை. நாங்கள் 1.0 தான் செய்து முடித்த 3 ஆண்டுகளில். இப்போ அதுக்கு அடுத்து எனக்கு அடுத்தபடியாக சிவானந்தம் நீலகண்டன் என்பவர் ஒரு பொறுப்பேற்று இப்போ அதை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு டீம் தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு முடிவில்லாத பயணம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய இது. அதில் நீங்கள் பார்க்கலாம், அடுத்த ஸ்லைட் பாருங்கள். இது ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே செய்திருக்கோம். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த இதை உங்களுடைய ஃபோனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 350 பதிவுகள் இருக்குது. அதாவது அந்த போன ஆண்டில் நடைபெற்றது. அதை அடுத்த ஸ்லைட் காட்டுங்க. இது மாதிரி தான் இருக்கும் தமிழில். அதே இடத்துல கீழே போய் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கிலீஷுக்கு மாறிக்கும். அடுத்த ஸ்லைடு. இந்த கலைக்களஞ்சியத்தை எங்களுடைய அதிபர் தர்மன் சண்முகரத்னமே வெளியிட்டார். அது எங்கள் எல்லாருக்கும், அது தமிழ் சமூகம் அத்தனை எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை. அதை பார்த்துட்டு அவரும் வியந்து அவருடைய பேச்சில் சில முக்கியமான கருத்துக்களை எல்லாம் சொன்னார். அடுத்த ஸ்லைடு. இதுதான் இறுதியான ஸ்லைடு. என்னென்னா, வழக்கம் போல் மேடையில் போய் தலைவர் எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லாமல் ஒரு 10 பேராளர்கள், அதாவது அங்கே கிட்டத்தட்ட 400 பேர் இருந்தாங்கன்னு சொன்னேன், அவர்களுடைய பேராளர்களாக 10 துறைகள்லேருந்து 10 பேரை மேடையில் ஏற்றி இது எல்லாரும் சேர்ந்து செய்த விஷயம் அப்படிங்கிறத எடுத்து காட்டணுங்கிறதுக்காக தான் அவங்க எல்லாரையும் மேடை ஏற்றணும். இதன் மூலமாக நம்ம நான் கற்றுக்கொண்டது இதுதான். கடைசி ஸ்லைடு போடுங்க. செய்க ரொம்ப சின்னமாக தான் ஆரம்பித்தேன். அதை சேர்ந்து செய்யணுங்கிறதுல எனக்கு ஒரு 25 வயதிலே அந்த ஞானம் வந்துருச்சு. தொடர்ந்து செய்யுது. நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். கடந்த 30-35 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சில திட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து செய்யும் பொழுது இது மேம்பட்டுக்கிட்டே இருக்கிறங்கிறது எனக்கு கண்கூடாக தெரியும். இதெல்லாம் ஏன் நம்ம செய்யணும், செய்யாமல் விட்டுட்டா என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. சில பேர் இன்னைய வரைக்கும் எதுக்கு கலைஞலையும் யார் போய் படிக்க போகிறா, அந்த மின்மயமாக்கம் திட்டத்தில் இவ்வளோலாம் பண்ணி வச்சிங்க, யார் பயன்படுத்த இன்னை வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பள்ளிக்கூடங்களில் பல 100 மாணவர்கள், வெளிநாட்டில் உள்ள தமிழகத்திற்கு சிங்கப்பூருக்கு அப்பால் உள்ள பல பேர் எங்களுக்கு தகவல் தெரிவித்தோம், எங்களுக்கு தெரியாத சிங்கப்பூர் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. என்னுடைய தனிப்பட்ட ஒரு நோக்கம் இதுக்கெல்லாம் அப்பால் இன்னும் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் கழித்து சிங்கப்பூரில் தமிழர்கள் இருந்தார்களா, அவர்கள் என்ன செய்தார்கள் என்று ஒரு கேள்வி எழும்போது இது ஒரு சிறு ஒரு கோடி காட்டுற அளவுக்காவது இந்த கலைக்களஞ்சியம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி எல்லாம் சிறுபான்மையாக இருக்கிறதுனால நாமே முயற்சி செய்து நம்முடைய வரலாற்றை நாமே சொல்லவில்லை என்றால் வேறு யாரும் சொல்ல போகிறதில்லை. இதோட இந்த வரலாறு எல்லாம் வேறு இதெல்லாம் நீங்கள் ஃபிஜியில், சவுத் ஆஃப்ரிக்காவில் எல்லாம் தமிழர்கள் சென்ற பல இடங்களில் இன்றைக்கி அவங்க தவறான ஸ்பெல்லிங் போட்டு அவங்க தமிழ் பேர்களை வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத தவிர சில சடங்குகளை பின்பற்றுகின்றார்கள் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம சிங்கப்பூர், மலேசியா 2 நாட்டிலையும் 200 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய தொடர் வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அதை ஏதேனும் ஒரு வகையில் பதிவு செய்தே ஆக வேண்டும். திஸ் இஸ் நாட் த பெஸ்ட், நானே சொல்லிடுறேன். ஆனால் இட் இஸ் அட்லீஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த அடிப்படையில் தான் இதை செய்தோம். என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோளை தான் இந்த 3 படைப்புகள் முன்னோடிகள், இதை போல் நீங்கள் 300 படைப்புகள் அடுத்தடுத்த ஆண்டுகளில் செய்யணும். நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை இருக்குது. எனக்கு வாய்ப்பு கொடுத்த நவீனுக்கு மீண்டும் நன்றி. 15 நிமிடத்தில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வணக்கம்.